ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவின் ராணுவ நடவடிக்கைகளில் இஸ்ரேலின் மிக மூத்த ராணுவ தலைவர்கள் மற்றும் பலர் கொல்லப்பட்ட செய்திகள் விரிவாக வெளிவந்துள்ளன. ஹமாஸின் 600 நாட்கள் தாக்குதலில் இஸ்ரேலில் ஈடு செய்ய முடியாத இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் விரிவான கட்டுரையை வெளியிட்டுள்ளது. ஹமாஸின் அக்டோபர் 7 தாக்குதலில் மட்டும் 58 இஸ்ரேல் போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர். ராணுவ அதிகாரிகள், வீரர்கள் என மொத்தம் 880 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஹிஸ்புல்லாவின் வான்வழி தாக்குதலில் 29 ஆக்கிரமிப்பு படையினரும், லெபனான் மீதான தரைவழி போரில் 51 ஆக்கிரமிப்பு படையினரும் கொல்லப்பட்டுள்ளனர். மேற்கு கரையில் 17 ஆக்கிரமிப்பு படையினர் கொல்லப்பட்டுள்ளனர். ஈராக்கிலிருந்து வந்த ஆளில்லா விமானம் தாக்கி 2 ஆக்கிரமிப்பு படையினரும், முன்னர் ஈரான் நடத்திய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தாக்குதலில் ஒரு ஆக்கிரமிப்பு வீரரும் கொல்லப்பட்டுள்ளனர். ஹமாஸால் கொல்லப்பட்டவர்களில் மிக முக்கியமானவர் கர்னல் ஜோனாதன் ஸ்டீன்பெர்க் ஆவார். இவர் இஸ்ரேலின் முக்கிய காலாட்படை பிரிவான நாகல் பிரிகேடின் கமாண்டராக இருந்தவர். அடுத்ததாக கொல்லப்பட்டவர்களில் முக்கியமானவர் கர்னல் ரோய் லெவி என்பவர் ஆவார். இவர் பேய் படை பிரிவு என்று அழைக்கப்படும் இஸ்ரேலின் கோஸ்ட் யூனிட்டின் கமாண்டராக இருந்தவர். இப்பிரிவு நவீன போர்க்கலைகளை பின்பற்றி சண்டையிடும் அமைப்பாகும். அடுத்ததாக கர்னல் அசப் ஹமாமி என்பவரை ஹமாஸ் தீர்த்து கட்டியுள்ளது. இவர் தெற்கு காசா படைப்பிரிவை சேர்ந்தவர். இவர் உடல் இன்னும் காசாவில் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக கர்னல் இட்சாக் பென் பசட், இவருடன் சேர்த்து 10 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினரை காசா சிட்டியின் சொஜாயியா பகுதியில் வைத்து ஹமாஸ் தீர்த்து கட்டியது. கர்னல் எக்ஸான் தக்ஸா, இவரை ஜபாலியாவில் வைத்து ஹமாஸ் தீர்த்து கட்டியுள்ளது. இதை தவிர்த்து லெப்டினன்ட் கர்னல் டோமர் கிரின்பெர்க், லெப்டினன்ட் கர்னல் சஹோர் ஜியான், லெப்டினன்ட் கர்னல் யெஹோநாதன் ரிசோர், லெப்டினன்ட் கர்னல் எலி ஜின்ஸ்பர்க், லெப்டினன்ட் கர்னல் ஆலிம் அப்துல்லா, லெப்டினன்ட் கர்னல் மெய்டன் இஸ்ரேல், லெப்டினன்ட் கர்னல் சல்மான் ஹபாக்கா மற்றும் நூற்றுக்கணக்கான கேப்டன்கள், மேஜர்கள், பெட்டாலியன், பிளாட்டூன் கமாண்டர்கள் ஹமாஸால் பழி தீர்க்கப்பட்டுள்ளனர். இந்த தகவலை டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஊடகம் தற்போது வெளியிட்டுள்ளது. காசாவில் பாலஸ்தீன போராளி குழுக்களின் ராணுவ நடவடிக்கையில் இஸ்ரேலின் மெர்காவா டாங்கி D9 வாகனம் தாக்கப்பட்டு பல ஆக்கிரமிப்பு வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் காயமடைந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அல்குட்ஸ் படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அல் சுஜையா பகுதியில் ஆக்கிரமிப்பு ராணுவத்தினரின் வாகன அணிவகுப்பை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலை அடுத்து பலர் உயிர் பிச்சை கேட்டு அங்கிருந்து சிதறி ஓடி அருகே இருந்த கட்டிடங்களுக்குள் சென்று ஒளிந்து கொண்டதாக அல்குட்ஸ் படை தெரிவித்துள்ளது. வாகன அணிவகுப்பை கண்ணிவெடியின் மூலம் தாக்கிய இந்த நடவடிக்கைகளில் இஸ்ரேல் ராணுவத்தின் மூத்த அதிகாரிகள் பலியாகி இருக்கலாம் என்றும் அல்குட்ஸ் படை குறிப்பிட்டுள்ளது. இதேபோல கட்டிடங்களுக்குள் சென்று ஒளிந்து கொண்டவர்கள் மீது கவச தடுப்பு ஏவுகணை உள்ளிட்ட ஆயுதங்கள் மூலம் தாக்கி மேலும் சேதம் விளைவித்துள்ளதாக அல்குட்ஸ் போராளிகள் தெரிவித்துள்ளனர். சிதறி ஓடியவர்கள் மீது மிக அருகில் இருந்து நடுத்தர மற்றும் மிதமான ஆயுதங்கள் மூலம் தங்களது போராளிகள் தாக்குதல் நடத்தியதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்து செய்தி வெளியிட்டுள்ள இஸ்ரேலிய ஊடகங்கள், டாங்கி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈகோஸ் எனப்படும் உயர்மட்ட ராணுவ பிரிவை சேர்ந்த ஒருவர் பலியாகி இருப்பதாகவும் 4 பேர் காயமடைந்துள்ளதாகவும் பிரசுரித்துள்ளனர். இது ஒரு கடுமையான தாக்குதல் என்று வரையறுத்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை அல்குட்ஸ் படை கான் யூனிஸில் கட்டிடம் ஒன்றிற்குள் இருந்த ஆக்கிரமிப்பு படையை நோக்கி நடத்தப்பட்ட சரமாரி தாக்குதலிலும் ஏராளமான ஆக்கிரமிப்பு படையினர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் கூறியுள்ளனர். தாக்குதலில் சிக்கியவர்களை காப்பாற்ற சென்ற ஆக்கிரமிப்பு படையினர் மீதும் கடும் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு அதிலிருந்து வான்வழி தாக்குதல் மற்றும் புகை எழுப்பப்பட்டு காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டதாக அல்குட்ஸ் படை கூறியுள்ளது. இதேபோல கிழக்கு கான் யூனிஸில் இஸ்ரேலின் D9 புல்டோசர் வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலிலும் உயிரிழப்பு மற்றும் காயம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அல்குட்ஸ் படை கூறியுள்ளது. அதே பகுதியில் ஹமாஸின் அல் கசாம் படை இஸ்ரேலின் மெர்காவா டாங்கியை குறிவைத்து ஒருங்கிணைந்த தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக கூறியுள்ளது. ஈரானின் 12 நாட்கள் தாக்குதலில் பாதிக்கப்பட்டதாக கூறி இஸ்ரேலின் 45,000 பேர் உதவி கேட்டு விண்ணப்பித்துள்ளனர்.
ஈரான் தாக்குதலால் தங்களது வீடுகள் வாழ முடியாத அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி சுமார் 19,000 செட்டிலர்கள் தங்களது வீடுகளை விட்டு வெளியேறிவிட்டதாக கூறியுள்ளனர். நாடாளுமன்ற ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கும் தகவலில் சுமார் 11,000 செட்டிலர்கள் 100 ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 35,981 கட்டிடங்கள் ஈரான் தாக்குதலில் சேதமடைந்துள்ளன. மாரிவ்ஸ் செய்தித்தாள் வெளியிட்டிருக்கும் தகவலில் ஈரானின் 12 நாட்கள் தாக்குதலில் 3,345 செட்டிலர்கள் காயமடைந்துள்ளதாக கூறியுள்ளது. ஏற்கனவே காயம் காரணமாக அனுமதிக்கப்பட்ட 3 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது வரை 23 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. ஈரானின் சுப்ரீம் தலைவரின் மூத்த ஆலோசகர் அலி ஷாம்கனி கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் அவர் உயிருடன் வந்த நிகழ்வு இஸ்ரேலை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஈரானின் பல முக்கிய அணு விஞ்ஞானிகள், உளவுத்துறை தலைவர்கள், இராணுவ மூத்த அதிகாரிகள் இஸ்ரேலால் கொல்லப்பட்ட நிலையில் அந்த பட்டியலில் இடம்பெற்ற சிலர் தொடர்ந்து உயிருடன் வருவது இஸ்ரேலை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தற்போது புதிதாக உயிருடன் வந்திருப்பவர் சுப்ரீம் தலைவரின் மூத்த அரசியல் ஆலோசகர் அலி ஷாம்கனி ஆவார். இவர் தங்கியிருந்த கட்டிடத்தின் மீது இஸ்ரேல் குண்டு வீசிய நிலையில் அவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டன. இந்நிலையில் அண்மையில் அவர் சக்கர நாற்காலியில் மக்கள் முன்பு தோன்றிய வீடியோக்கள் தற்போது இஸ்ரேலை அதிர்ச்சியடைய வைத்துள்ளன. இது குறித்து செய்தி வெளியிட்டுள்ள ஈரான் ஊடகங்கள், அலி ஷாம்கனி தங்கியிருந்த கட்டிடம் தகர்க்கப்பட்ட நிலையில் அவர் படுகாயமடைந்து 3 மணி நேரம் இடிபாடுகளில் சிக்கியிருந்ததாகவும் பின்னர் பத்திரமாக மீட்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் உயிர் பிழைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளன. அவருக்கு உடலில் பல இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. எனினும் குறுகிய கால சிகிச்சையிலேயே அவர் வெளி உலகத்திற்கு வந்துள்ளார். இஸ்ரேலை துயரமடைய செய்வதற்காகவே தன் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அலி ஷாம்கனி தெரிவித்துள்ளார். காசாவில் இஸ்ரேலின் கூலிப்படையாக செயல்படும் போதை மருந்து குற்றவாளி யாசர் அபுஷபா என்பவர் உடனடியாக சரணடைய வேண்டும் என ஹமாஸின் காசா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. காசா புரட்சிகர நீதிமன்றம் வெளியிட்டிருக்கும் செய்தியில், யாசர் அபு ஷபாப் மீது தேச துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் 10 நாட்களில் உள்ளூர் ஹமாஸ் படைகளிடம் சரணடைய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அப்படி செய்ய மறுக்கும் பட்சத்தில் தலைமறைவு குற்றவாளியாக அறிவிக்கப்படுவார் என்று கூறப்பட்டுள்ளது. அவருக்கு ஆதரவு அளிப்பவர்கள், அடைக்கலம் கொடுப்பவர்கள், அவருடன் பயணிப்பவர்கள் அனைவரும் தேச விரோதிகளாக கருதப்படுவார்கள் என்றும் காசாவின் ஹமாஸ் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ரஃபாவில் 1999ஆம் ஆண்டு பிறந்த யாசர் அபு ஷபாப் ஹமாஸ் நிர்வாகத்தால் போதை மருந்து கடத்தல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர் ஆவார். இவருக்கும் இவரது போதை கடத்தல் கும்பலுக்கும் ஆயுதங்கள், பணம் வழங்கி ஹமாஸிற்கு எதிராக களமிறங்கியுள்ளது இஸ்ரேல். இதனை நெத்தன்யாகு வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு பேட்டியளித்துள்ளார். இதனிடையே அபு ஷபாபின் குடும்பத்தினர் தங்களுக்கும் அபு ஷபாபிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் ஒரு தேச விரோதி என்றும் அறிவித்துவிட்டனர். இந்நிலையில் அபு ஷபாபின் தரப்பு முகநூலில் வெளியிட்டிருக்கும் செய்தியில், ஹமாஸ் அபு ஷபாபை தீர்த்து கட்ட முடிவு செய்துவிட்டது. அதனை முறைப்படி நீதித்துறையை செய்வது போன்று காண்பிப்பதற்காக இப்படி ஒரு உத்தரவை காசாவின் ரகசிய நீதிமன்றம் பிறப்பித்துள்ளதாகவும் இதனை ஏற்க முடியாது என்றும் கூறியுள்ளனர்.